ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலை வச்சுட்டு சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, சோம்பு, பெருங்காயத்தூள் 3 போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கின உடனே கத்திரிக்காய் நீட்டு வாக்கில் அரைஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்தது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்டு மிளகாய்த்தூள் தான். நீங்கள் எந்த மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதும் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும். தண்ணி விட்டாச்சு. இந்த தண்ணி நல்லா வற்றி ஒரு குழம்பு ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.